அனைவருக்கும் வணக்கம். வார்த்தை அடிப்படையில் ஜாதக பலன் சொல்லப்படுகிறது. அதன் அடிப்படையில் நான் உருவாக்கப்பட்ட எண்கணிதம் இது தெளிவாக எடுத்து காட்டுகிறது. நேற்றைய தினம் முழு நிலவுக்கு 31 நாள் என்று சொல்லப்பட்டு உள்ளேன். இன்று பாதி நிலவுக்கு 5 எழுத்துக்கள். அந்த 5 எழுத்துக்கு உண்டான எண்கணிதம் 7 8 9 4 7 இதெல்லாம் கூட்டாக்க 35. அதனுடைய விதி என்கிறது 8. அப்போது பாதி நிலவு என்பது 8. பாதி நிலவு விதி என்கிறது 8. பாதி நிலவு என்பது கிருஷ்ணபட்சத்தில் பாதி நாள், சுக்கிலபட்சத்தில் பாதி நாள் என்று சொல்லக்கூடியதான் விதியன் 8. அப்போ பாதி நிலவு விதியன் 8. அடுத்ததாக கொள்ளைக்காரனுக்கு எண்கணிதம் 3 4 2 8 3 6 இதெல்லாம் கூட்டாக்க 26. அது விதிங்கிறது 8. கொள்ளைக்காரனுக்கு விதியின் 8. ஏன்னாக்கா கொள்ளைக்காரனுக்கு 8ஆம் இடம் தான் சிறப்பாக இருக்கும். ஏன்னா அந்த 8வது எண்கணிதம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. கொள்ளைக்காரனை உருவாக்குறதும் 8ஆம் இடம் தான். அந்த 8ஆம் இடம் 8வது விதியினை தான் கொள்ளைக்காரனை உருவாக்கக்கூடியது. அந்த இடம் 8வது விதியன் என்பது சாதாரண விஷயம் இல்லை. அது நல்லதும் செய்யும், அது கெட்டதும் செய்யும். நல்லவர்களை உருவாக்குவதும் அந்த இது தான், கெட்டவனை உருவாக்குவதும் அந்த எண்கணிதான். அப்போ கொள்ளைக்காரனுக்கு 6 எழுத்துக்கள். அந்த 6 எழுத்துக்கு உண்டான எண்கணித்து சொன்னேன். அதையெல்லாம் கூட்டம் 26. அதோட விதி என்கிறது 8. கொள்ளைக்காரன். அடுத்ததாக கொலைகாரனுக்கு 5 எழுத்துக்கள். அந்த 5 எழுத்துக்கு உண்டான எண்கணிதம் 3 8 8 3 6 இதெல்லாம் கூட்டாக 28. அதோட விதி என்கிறது 1. அப்போ 28 2 8 கூட்டாக்க 10. அது 9 வகுத்துக்கிட்ட 1. அதுதான் கொலைக்காரனுடைய விதி எண் 1. அப்போ 1ஆம் இடம் தான் கொலைக்காரனை உருவாக்குறது. கொள்ளைக்காரனை உருவாக்குறது 8ஆம் இடம். கொலைக்காரன் என்பது வேறு, கொள்ளைக்காரன் என்பது வேறு. கொலைக்காரன் கொலை செய்கிறவன், கொள்ளைக்காரன் வழிப்பறி செய்வான். ஆனால் வார்த்தை அடிப்படையில் ஜாதக பலன் எழுதப்பட்டு உள்ளது என்பதை என்னுடைய எண்கணித மூலமாக நான் சொல்லிக்கொண்டு வருகின்றேன். அது ஜோதிடர்கள் மிகப்பெரிய ஜோதிடர்கள் அதை இல்லை என்று சொல்வார்கள், மறுத்து பேசுவார்கள். ஆனால் அது அவர்களே செய்திருந்தால் அதுதான் உண்மை, நான் செய்துதான் உண்மை என்று சொல்வார்கள். ஆனால் அது அவர்கள் செய்யவில்லை, இதை நான் செய்து உள்ளேன். ஆனால் மிகப்பெரிய ஜோதிடர்களாம் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவர்களென்ன ஏற்றுக்கிறது? நான் சகலமும் தெரிஞ்சு வச்சுருக்கேன். நான் ஜோதிட அடிப்படையை அனைத்துமே நான் தெரிஞ்சு வச்சுருக்கேன், நான் சொல்கிறேன். ஆனாலும் இந்த எண்கணிதம் ஜாதக பலன் என்பது வார்த்தை அடிப்படையில் கணிக்கப்பட்டு உள்ளது, வார்த்தை அடிப்படையில் சொல்லப்பட்டு உள்ளது. ஒருவர் ஜாதக பலனை சொல்லும்போது 7ஆம் அதிபதி என்று சொல்கிறார், 7ஆம் அதிபதி களத்திரக்காரகன் என்று சொல்கிறார்கள். அந்த களத்திரக்காரன் எப்படி வருகிறார் என்பதெல்லாம் அவர்களுக்கு தெரியாது. லக்ன பலனில் எழுதி வச்சுருக்காங்க, அதை அப்படியே சொல்கிறாங்க. அது எப்படி வந்தது அப்படின்லாம் மிகப்பெரிய ஜோதிடர்கள் முனைவர்கள்லாம் அதை சொல்வதில்லை. முனைவர்களுக்கு ஆசிரியர்கள், அவர்களுக்கு ஒன்றும் தெரியாது. அவர்களே ஆசிரியர்களுக்கு எப்படி தெரியும்? சில அடிப்படை எழுத்துக்கள் எப்படி அமைந்துள்ளது, அவருடைய அஸ்திவாரம் என்ன என்பதை ஆசிரியர்களுக்கே தெரியாது. உண்மையிலே என்ன என்னுடைய வீடியோக்கள் மூலமாக நான் சொல்லி உள்ளேன். அதையும் மீண்டும் மீண்டும் நான் சொல்லவும் தயாராக இருக்கின்றேன். ஆனாலும் ஜோதிடர்கள் நான் உருவாக்கப்பட்ட எண்கணிதத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவங்க ஏற்றுக்கொள்ளனாங்க, அவங்க செய்தில்லை, நான் செய்து. அவங்க செய்திருந்தாங்க. அவங்க சொந்த பந்தம் ஜாதி சனம் எல்லாத்துக்குமே சர்ப்ரைஸ் கொடுத்து நல்ல வரவேற்பு கொடுப்பார்கள், ஆதரவு திட்டுவார்கள். ஆனாலும் ஜோதிடர்கள் மட்டும் இன்னொரு ஜோசியரை சொன்னதை நம்ப மாட்டான். ஏன்னா அது ஜோதிடர்களுடைய ஒரு குணம், கெட்ட குணம் உள்ளது. ஆனால் ஜோதிடர் யாருமே ஒரு சொன்னதை ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஆனால் அதை அப்படியே வச்சுக்கிட்டு ஃபாலோ பண்ணி இன்னொரு இடத்துல அவன் சொல்லுவான். இதுதான் ஜோதிடர்களுடைய கருத்துக்கள். ஆனாலும் நான் தான் ஜோதிடர், எனக்கு மிஞ்சி பெரிய ஜோதிடர்கள் நீ பெரிய அளவுக்கு இருக்கலாம், நான் சாதாரண அளவில் தான் இருக்கேன், சரிங்களா? ஆனால் நான் சொல்லுவது நான் உருவாக்கப்பட்ட எண்கணிதம் இது
மக்களுக்கு தமிழ்நாட்டுக்கு ஒப்படைச்சிட்டு போனால் சரி, ஆனால் ஜோதிடம் ஒப்படைக்க மாட்டேன் என்பதை நான் தெளிவாக சொல்லுகிறேன். அதான் கொள்ளைக்காரன் விதி எண் 8, கொலைக்காரன் விதி எண் 1. அப்போது கொலைக்காரனை உருவாக்கக்கூடியதும் நம்பர் 1 தான். சரி, அடுத்ததாக முழு மனசு. முழு மனசுக்கு வந்து 5 எழுத்துக்கள். அந்த 5 எழுத்துக்கு உண்டான எண்ணிடம் 3, 8, 1, 9, 5 இதெல்லாம் கூட்டாக 26. அதோடைய விதி என்கிறது 8. முழு மனசு, முழு மனசுடைய விதி எண் 8. அப்போ முழு மனசு இருப்பது 8ஆம் இடம் தான். அந்த 8ஆம் இடத்துக்கு தான், ஏன்னா மனசு இல்லையே என்று சொல்லுவார்கள். மனசு உடனே வந்துடுமா? மனசு உடனேலாம் வராது. அந்த 8வது எண்கிணிதம் தான் அந்த மனதில் திடப்படுத்தி அந்த காரியசித்தி ஏற்படுத்துவது தான் 8வது விதியன். அதான் 8வது விதியன்கிறது சாதாரணம் இல்லை. மனசு இல்லை, உனக்கு மனசு இல்லை, எனக்கு மனசு இல்லை. இதெல்லாம் காதலுக்குள்ளேயும் சொல்லுவாங்க, புருஷன் பொண்டாட்டின்னு சொல்லுவாங்க, மற்றவங்களையும் சொல்லுவாங்க உனக்கு மனசு இல்லை, முழு மனசு இல்லை, எனக்கு கொடுக்கல அப்படிலாம் சொல்லுவாங்க. அதே போல் தெய்வத்துக்கிட்டையும் முறையிடுவார்கள் முழு மனசை பற்றி, உனக்கு முழு மனசு இல்லை அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆகையால் வந்து முழு மனசுடைய விதி என்கிறது விதி எண் 8. அடுத்ததாக ஒரு பாடல் அமைத்து உள்ளேன். அது மக்கள் வந்து கஷ்டப்பட்டு தெய்வத்திட்ட முறையிடுவார்கள், கடைசியில் வந்து சாமியே இல்லைன்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு பாடல் இருக்குது. கணபதி முருகனும் துணை இல்லை, இருப்பவர் வாழ்ந்தானா செத்தானா பார்ப்பதில்லையே, வேண்டியும் வருந்தையும் கும்பிட்டு பார்க்கிறார், வேதனை அகற்ற தெய்வங்கள் இல்லையே, கோவிலும் குலத்தால் அழகு இல்லை, ஜாதி மக்களால் சந்தோஷம் இல்லை, ஊர்கள் சிரிக்குது, வானங்கள் கேட்குது, பட்டாசு வெடிக்குது, பாசாங்க பேசுது, மாரியும் காளியால் கவலை இல்லை, மாச மழைகளும் மேகத்தாலே, கருப்பண்ண சாமியில் பூஜை கேட்குது, நாள்தோறும் அருள்தரா மகிழ்ச்சி மாஞ்சி போகுது சாமிகளும். இன்னொரு தடவை சொல்கிறேங்க. கணபதி முருகனும் துணை இல்லை, இருப்போர் ஆண்டான செத்தானா பார்ப்பதில்லையே, வேண்டியும் வருந்தையும் கும்பிட்டு பார்க்கிறாய், வேதனை அகற்ற தெய்வங்கள் இல்லையே, கோவிலும் குலத்தால் அழகு இல்லை, ஜாதி மக்களால் சந்தோஷம் இல்லை, ஊர்கள் சிரிக்குது, வானங்கள் கேட்குது, பட்டாசு வெடிக்குது, பாசாங்க பேசுது, மாரியும் காளியால் கவலை இல்லை, மாச மழைகளும் மேகத்தாலே, கருப்பண்ண சாமியால் பூஜை கேட்குது, நாள்தோறும் அருள்தர மாஞ்சி போகுது சாமிகளும். இப்போல்லாம் வந்து மக்கள் தெய்வத்தை கும்பிட்டு சி கடவுளே துணையில், முருகனும் துணையில், கருப்பனும் துணையில்லை, சாமியும் சரஸ்வதியும் துணையில்லை, லட்சுமியும் துணையில்லை, கிருஷ்ணரும் துணையில்லை, பிரம்மாவும் துணையில்லை, விஷ்ணுவும் துணையில்லை என்றெல்லாம் சொல்லுவார்கள். அதுதான் முதல் அடிப்படையே, முதல் தெய்வத்தை வைத்தே நான் சொல்லுகிறேன். கணபதி முருகனும் துணையில்லை, இருப்பவர் வாழ்ந்தானா செத்தானா பார்ப்பதில்லை அவர்கள். ஆனால் வந்து இந்த எண்ணிக்கை பிரகாரம் நான் சொல்லி கொண்டு வருகின்றேன். அடுத்ததாக அரை மனசுங்கிறது 10ல் பாதி. அதான் அரை மனசுக்கு வந்து எண்கணிதம் 1, 7, 1, 9, 5 இதெல்லாம் கூட்டினாக்கா 23. அதோடைய விதி என்கிறது 5. அரை மனசு, உனக்கு அரை மனசு தான் இருக்குது, முழு மனசு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் அரை மனசுங்கிறது விதி எண் 8. தீர்க்கத்தரிசிக்கு வந்து அது எண்கணிதம் போடலை, ஒழுக்கக்கேட்டுடைய விதி எண் 8. அப்போது ஒழுக்கக்கேட்டுக்கு எண்கணிதம் 3, 8, 7, 1, 7, 2, 7 எல்லாம் கூட்டாக்க 35. அதோடைய விதி என்கிறது 8. ஒழுக்கக்கேட்டுக்கு ஏற்படுத்துவது 8வது விதி எண். நல்ல பழக்கத்தெல்லாம் ஏற்படுத்தாது 8வது விதி எண். அதான் ஒழுக்கக்கேட்டோட விதி எண் 8. சாவு என்ற எழுத்து வார்த்தைக்கு 2 எழுத்துக்கள். அந்த 2 எழுத்துக்கு உண்டான எண்கணிதம் 1, 7 இதெல்லாம் கூட்டினாக்க 8. சாவு 8ஆம் இடம் தான் சாவு சொல்லுது ஒரு மனிதனை. 8ஆம் இடம் வந்து நல்லா சொல்லிச்சுனாக்கா, அதுவும் கடவுளை நினச்சி பேசுனாக்கா அந்த செத்து, அது சாவு என்பது செத்த பணத்துக்கு சமாது. செத்த பணத்தை தான் சாவுன்னு சொல்லுவாங்க. அதான் சாவுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இழவுக்கு போகிறனாலும் சாவு தான், சாவுக்கு போகிறனாலும் இழவு தான். ஆனால் சாவுடைய விதியின் 8. அப்போ 8ஆம் இடம் தான் சாவு. பிணம் என்பதும் அதுதான் 8ஆம் இடம் தான். ஆனால் சிக்கனத்தை விதி என்கிறது 4. இந்த எண்களை வைத்து கொண்டு தான் நான் வார்த்தை அடிப்படையில் நான் சொல்லிக் கொண்டு வருகின்றேன். நான் ஒரு ஜோதிடர் தான். நான் திருஞான சம்பந்தம் போட்டிருந்தேன். ஆனால் தற்காலிக வந்து காரகர் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம்னு பெயர் வைத்துள்ளேன். எல்லோரும் பார்த்து அதன் மூலமாக வர வேண்டும். சப்ஸ்கிரைப் கொடுங்க, லைக் கொடுங்க, பாருங்கள், அனைவரும் பாருங்கள். நன்றி, வாழ்த்துக்கள்.